கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. பிதாவின் தன்மையின் சொரூபம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். எபிரேயர் 1:3. கிறிஸ்து பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாயிருந்தார். இது கிறிஸ்து தமது உருவத்தில் அல்லது சாயலில் பிதாவுக்கு ஒப்பாயிருந்தார் என்று அல்ல, தமது ஸ்வாபத்தில் பிதாவுக்கு ஒப்பானவராயிருந்தார் என்றே பொருள்படும். கிறிஸ்து இப்பூமியில் இருந்தபோது பிதாவின் அதே பூரண ஸ்வாபத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அதை போலவே அவிசுவாசமும் கோணலும் மாறுபாடும் உள்ள இவ்வுலகத்திற்கு நாம் கிறிஸ்துவின் தன்மையின் சொரூபத்தை, அதாவது அவருடைய அதே ஸ்வாபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் நம்மை குறித்தும் கூட விரும்புகிறார். ஒரு அர்த்தத்தில் கிறிஸ்துவின் அதே பணியை நாமும் நிறைவேற்ற வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவர் பிதாவின் பூரண ஸ்வாபத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படி வந்தார். அவ்வாறே கிறிஸ்துவின் அதே ஸ்வாபத்தை நாம் இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தும்படியாகவே அவர் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நாம் அவ்விதம் செய்வோமாயின் நாமும் கூட அவருடைய மகிமையின் பிரகாசமாக மாறுவோம். கிறிஸ்துவின் அதே ஸ்வாபத்தை வெளிப்படுத்துவதின் மூலமாக நாம் இந்த இருண்ட உலகினில் அவருடைய மகிமையினால் ஒளி வீசி பிரகாசித்து கொண்டிருப்போம். கர்த்தராகிய இயேசுவிடம் பிலிப்பு, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்டது போல இவ்வுலகில் உள்ள அநேகர் தேவனை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள அங்கும் இங்கும் அலைந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று கர்த்தராகிய இயேசு பிலிப்புவிடம் கூறியதை போன்றே அதே பதிலையே நம்முடைய ஜீவியமானது அவர்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறதா? நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஆமேன்.